This video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு நல்ல ஃப்ரீ கோர்சஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம் கைஸ். அதுக்கான வெப்சைட்ஸும் நான் இதில் கொடுக்க போகிறேன். இந்த வெப்சைட் அஃபிஷியலாக மேனேஜ் பண்ணுறது யாருன்னா இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் அப்படின்ற ஒரு இதுதான் மேனேஜ் பண்ணுறாங்க. இது வந்து அஃபிஷியலான இன்ஃபோசிஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு ஆப் தான் கைஸ். ஓகே கைஸ், உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க கைஸ். டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கைஸ் வரும். இதில் வந்து அந்த ஃபஸ்ட் வெப்சைட் லிஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் லோட் ஆகுது. ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் கைஸ். இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. இதில் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்குது. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க, அதாவது ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் ப்ளஸ் பாஸ்வேர்ட் கேட்குங்க கைஸ். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்குங்க. நான் ஃபாஸ்ட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், கீழே டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு அது ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்ற லைன் பார்த்தீங்களா, அந்த அண்டர்லைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோடனே இதை வந்து ஃபுல்லாக படித்து பாருங்க கைஸ். எப்பயுமே படித்து பார்த்துட்டு நம்ம ஓகே கொடுக்குறதா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் கைஸ். டேட்டா ப்ரைவசி இதை பற்றிலாம் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்குங்க கைஸ். படித்து பார்த்துட்டு நீங்கள் அந்த பட்டனை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்து இப்போ அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் கைஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஆப்டட் இமெயில் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அடுத்தது சப்மிட் கொடுங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து ஸ்மால் கேஸை வந்து விட்டுட்டேன். ஸோ நான் ஒரு ஸ்மால் கேஸை வந்து பாஸ்வேர்டில் ஆட் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தா இப்போ அடுத்த பேஜ் வந்துருக்கும் கைஸ். இப்போ வந்து சப்மிட் கொடுங்க. ஓகே, சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் வரும். ஏன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கனால ஆல்ரெடி அந்த இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு அதுவே போட்டுக்கிச்சு. நான் வந்து லாகின்றது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுங்க கைஸ். நான் வந்து மெயில் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறேன் கைஸ். நீங்கள் உங்கள் மெயிலுக்கு வந்து அவங்க மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், அவங்க சென்ட் பண்ண மெயில் வந்து இப்போ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கைஸ். இதில் வந்து ஃபஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். தானாக வெரிஃபை ஆகி உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் ஸ்ப்ரிங் போர்ட் போர்ட்டல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக் பாக்ஸை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அக்செப்ட்ன்றது கொடுத்துருங்க கைஸ். ஓகே, கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் கைஸ். இதில் வந்து உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. உங்களோட நேம், சிட்டி, அட்ரஸ், அப்புறம் உங்கள் நீங்கள் மேலா ஃபீமேலா, எங்கே படிச்சிங்க, உங்களோட இன்ஸ்டியூஷன்ஸ் நேம், இதுதான் கைஸ் கேட்டிருப்பாங்க. இதை வந்து நான் ஃபாஸ்ட்டாக ஃபில்அப் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்து உங்கள் கமெண்ட்டில் அதுக்கான சொல்யூஷன்ஸை நான் கொடுக்குறேன் கைஸ். ஓகே கைஸ், நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்து திரும்ப நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க கைஸ். கொடுத்தோன்னே டன்ன்ற பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி டன்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும் கைஸ். இதில் வந்து நீங்கள் நிறைய கோர்சஸ் வந்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்கள் எல்லா கோர்சஸும் இதில் உங்களால் பார்க்க முடியும் கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே விசிபிள் ஆகும். மேக்ஸிமம் ஆஃப் கோர்சஸ் வந்து இதில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க முடியும் கைஸ். ரெண்டாவது வந்து கீழே இன்சைட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும் கைஸ். அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இல்லை இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க இன்ஃபோசிஸ்ல இருந்து. இதில் போஸ்ட் பண்ணக்கூடிய இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி நீங்கள் அதில் செலக்ட் ஆகிறது மூலியமாக உங்களால் இன்டர்ன்ஷிப்ஸும் எடுத்து உங்களால் பண்ண முடியும் கைஸ்.
ஒரு ரெப்யூட்டட் கம்பெனில இருந்து உங்களுக்கு கிடைக்கும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க கைஸ். ஒவ்வொரு விதமான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இது வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம் கைஸ். அதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் கைஸ். எல்லாமே ஏஐஎம்எல் பேஸ் பண்ணி தான் கைஸ் இருக்கும். வேணா பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்ட். இதுலேயும் நிறைய விதமான கோர்சஸ் உங்களுக்கு வந்து எடுக்கும் கைஸ். நீங்கள் வேணா இது செக் பண்ணி பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். பாருங்கள் எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னு. நான் வேணா ஒரு கோர்சஸ் கிளிக் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க கைஸ், உங்களுக்கு எவ்வளோ கோர்சஸ் இருக்குன்னு. ஓகே கைஸ், நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போய் ஏதோ ஒரு கோர்ஸ் சர்ச் பண்ணுங்கள். நான் டேட்டா சயின்ஸ்னு சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ண உடனே பாருங்கள், சர்ச் பண்ணி நீங்கள் என்டர் பண்ண உடனே அதுக்கான கோர்சஸ் எல்லாமே வரும் கைஸ் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது கைஸ். நீங்கள் இதில் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி ஃபில்டரும் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து ஃபுல் ஸ்டாக்னு இப்போ கொடுத்துக்கிறேன் கைஸ். உங்களுக்கு அந்த ஃபில்டர் பண்ணுறத நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல் ஸ்டாக்னு கொடுத்து வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன் கைஸ். இதை கொடுத்தோன்னே பாருங்கள், உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோர்சஸ் இருக்கும். நான் இந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் என்ரோல் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் கைஸ். அதனால் நீங்கள் படிக்கவும் முடியும் கைஸ். பாருங்கள், அடுத்து வந்து பைத்தான் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன் கைஸ். இதை கொடுத்தோன்னே இதுலேயும் பாருங்கள் பைத்தான் கோர்சஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் கோர்ஸ் இதில் அவைலபிளாக இருக்கும் கைஸ். நீங்கள் எந்த கோர்சஸ் வேணால் என்ரோல் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். ப்ளஸ் சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு ஃப்ரீ தான். வெப்சைட் பார்த்தீங்களா, உங்கள் வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றா நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க கைஸ். கண்டென்ட் டைப்பு, கண்டென்ட் கேட்டகரி, டெக்னிக்கலா, டிஜிட்டல் பேசிக்ஸா, இல்லை மோர் செல்ஃப் பேசுகிற இன்ஸ்ட்ரக்சரா, இல்லை ஃபார்மேட் என்னென்ன ஃபார்மேட்டில் வேணும், ஸ்ட்ரக்சர்ஸு, எந்த டேட்டில் பப்ளிஷ் பண்ண உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வேணும், எந்த லெவல் வேணும், பிகினராக, இன்டர்மீடியட்டாக, அட்வான்ஸ்டாக, பேசிக்காக, இல்லை சோர்ஸ் வந்து எதில் இருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான இதுவும் இதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கைஸ். ஃபில்டர்ஸ் நீங்கள் வேணால் செக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹியூமன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் கைஸ். இது வந்து பேசிக்கான உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே மை டேஷ்போர்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் வரும் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மை அசஸ்மெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்க கைஸ். மை அசைன்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அதெல்லாம் காட்டும். மை இன்ட்ரெஸ்ட் நீங்கள் என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்கீங்கன்றதும் காட்டும் கைஸ். மை லேர்னிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கோர்சஸ் என்ரோல் பண்ணிருக்கீங்க, எத்தனை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி காட்டும் கைஸ். இல்லை அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் என்னென்ன பேஜஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் காட்டும் கைஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசஸ்மெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஏதாவது அசஸ்மெண்ட் பண்ணுறது காட்டும் கைஸ். சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேஷன் வந்து இருக்கா அதை காட்டும் கைஸ். சர்டிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது ஏர்ன் பண்ணிருக்கீங்களா சர்டிஃபிகேட் அதை காமிக்கலாம் டேப் இது கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த கோர்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிக்கிங்க கைஸ். அண்ட் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.